மக்கா வயசானா என்ன? எங்களால வீட்லலாம் இருக்க முடியாது. அதுவும் எங்களோட அப்பாவுடைய விடியல் ஆட்சியில நாங்க ஆடுவோம், குத்தாட்டம் போடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் மகளிர் எல்லாம் ஆடுறாங்க. சாரி பாட்டிங்க, மகளிருங்க எல்லாருமே. ஆனா இன்னொரு பக்கம் 1,00,000 2,00,000 சேர் போட்டு மாநாடு நடத்துறாங்க. ஒவ்வொரு சேருக்கும் பிரியாணி, பிஸ்கட்டு, தண்ணி, ஐயோ! என்னென்ன இருக்கோ எல்லா சாப்பாட்டு பொருளும் குடுக்குறாங்களே! இதுக்கெல்லாம் எவ்வளோ ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு நிமிடம் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படி ஒரு நிமிடம் யோசிச்சு பார்த்தா திமுகவை எதிர்த்து எல்லாருமே கேள்வி கேட்பீங்களா? வருடம் முழுக்க, வாழ்க்கை முழுக்க அடிமையாவே வாழணும்னு நெனச்சிட்டீங்களா என்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இத்தன செலவு பண்ற பணத்துல மக்களுக்கான வேலைவாய்ப்ப உருவாக்கலாம். இல்லன்னா தொழில் தொடங்குறவங்களுக்கு கடன் வழங்கலாம். இது எதுவுமே செய்யாம இலவசங்கிற பேர்ல சாப்பிட்டு தூர்றதுக்காகவே குடுக்குறீங்களே! இதெல்லாம் நியாயமா? இந்த மக்கள் என்னைக்கு தான் புத்தியோட இந்த மாரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க? அதேங்க நமக்கு ரூ. 100 கிடைச்சா குவார்ட்டர் குடிச்சிட்டு